லைட், ஒளி மற்றும் அதனுடைய பண்புகளை பற்றி நம்ம நூற்றாண்டு கணக்காக ஆராய்ச்சி செய்துட்டு இருந்தால் கூட ஒளி அவ்வப்போது அதனுடைய புது புது இயல்புகளை காட்டிக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் ஒளியை பற்றிய ஒரு புதுமையான ஒரு பண்பை விளக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது ஒளி ஒரு துளை வழியாக வெளியேறும் பொழுது ஒளியின் அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை உருவாக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. ஒளி அலையாக இருப்பதனால்தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வருது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா. இது டோட்டலாக தவறான ஒரு கருத்து. ஒளி அலையாக இருக்குதா அல்லது துகளாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் போகவே இல்லை. ஆனால் ஒளி அலையாக இருப்பதினால்தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகுது அப்படின்னு சொல்கிறது டோட்டலாக முழுமையாக ஒரு தவறான கருத்து. ஒளியில் ஏற்படக்கூடிய இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை நம்ம உருவாக்கவும் முடியும் மேனுவலாக. அதே சமயம் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை லைட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணவும் முடியும். இது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். இதை இன்டீரியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப மேலோட்டமாக இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எதனால் உருவாகுது, அதை எப்படி நம்ம உருவாக்கலாம், அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. லைட்டில் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டும் தான். லைட் டிஃப்ராக்ஷன், மல்டி சோர்ஸ் லைட். இதுலேயும் பர்டிகுலராக இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகிறதுக்கான நேரடி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி சோர்ஸ் லைட்டு தான். லைட் டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை நம்ம தெளிவாக நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கு உதவுற ஒரு விஷயம் தான் லைட் டிஃப்ராக்ஷன். பட் மிக முக்கியமான இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகிறதுக்கான நேரடி காரணம் மல்டி சோர்ஸ் லைட் தான். லைட் டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். லைட் ஸ்பேஸில் விரிவடைந்து கொண்டே போகும். இதுதான் லைட் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இந்த லைட் டிஃப்ராக்ஷனில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னும் ஒரு வேறு விதமாக தெளிவான விளக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் லைட் டிஃப்ராக்ஷனில் நான் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு ஒளி ஒரு ஸ்லிட் வழியாக வெளியே வரும் பொழுது டிஃப்ராக்ஷன் ஆகும். இந்த டிஃப்ராக்ஷனோட சைஸ் அப்படிங்கிறது ஸ்லிட்டோட சைஸை பொறுத்து இருக்குது. அதாவது ஸ்லிட் சின்னதாக இருக்கும் பொழுது லைட்டோட டிஃப்ராக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸ்லிட்டோட சைஸ் பெருசாகும் பொழுது டிஃப்ராக்ஷனோட சைஸ் சிறுசாக இருக்கும். இது மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே ஒளியோட டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஸ்லிட்டோட சைஸை பொறுத்து கிடையாது. ஸ்லிட் வழியாக வெளியே வரக்கூடிய ஒளியை பொறுத்து இருக்குது. லைட்டோட டென்சிட்டி, இதை ஃபிசிக்கல் வேர்ல்டில் சொன்னோம் அப்படின்னா அந்த லைட்டோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். லைட் வேவ் லென்த், டென்சிட்டி கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ஸோ லைட்டோட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ராக்ஷன் அதிகமாகும். லைட்டோட அடர்த்தி கம்மியாக இருந்தது அப்படின்னா டிஃப்ராக்ஷன் கம்மியாகும். இப்போ இந்த ஸ்லிட் வழியாக வெளியே போகிற லைட் இது மாதிரி நம்ம டிஃப்ராக்ஷன் ஆகும். அந்த டிஃப்ராக்ஷன் ஆகிற இடத்துல இதே மாதிரி ஒரே சைஸ் உள்ள 3 ஸ்லிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைட்டோட டென்சிட்டி இந்த சென்டர் பார்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லைட் இந்த வழியாக போகும் பொழுது 3 ஸ்லிட் வழியாக போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்லிட் வழியாக ஒரே சைஸ் உள்ள 3 ஸ்லிட் வழியாக போகும் பொழுது இங்கே டிஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்கும், இங்கே டிஃப்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், இங்கே டிஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சொல்லலாம் லைட்டோட டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஸ்லிட்டோட சைஸை பொறுத்தது கிடையாது, லைட்டோட டென்சிட்டியை பொறுத்து. இதை எக்ஸ்பிரிமெண்ட் வைஸாகவும் நம்ம பார்க்க முடியும். எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். லேசர் லைட்டோட வேவ் லென்த் எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் கூட ஒரு லேசர் லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த லேசர் லைட் ஸ்பேஸ்க்கு வந்ததுக்கு பிறகு அந்த லைட்டும் டிஃப்ராக்ஷன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து எடுத்து வெளியே வச்ச ஐஸ் கட்டியை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி ஒரு அட்மாஸ்பியர் காரணமாக அது உருக ஆரம்பிக்கும். அப்படி உருகும் பொழுது அந்த ஐஸ் கட்டியோட கோர் பாத்தில் பார்த்தோம்னா ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகவும் அதோட அவுட்டர் சைடில் டெம்பரேச்சர் அந்த கோர் பாத்தை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட லேசர் லைட் கூட அப்படி தான். லேசர் லைட்டோட கோர் பாத் இந்த அவுட்டர் பாத்தை கம்பேர் பண்ணும்போது கோர் பாத்தில் அதோட வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட லைட்டோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட அவுட்டர் பாத்தில் அதோட லைட்டோட டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மில்லிமீட்டருக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் வரும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு ஸ்லிட் மட்டும், ஒரு சிங்கிள் ஸ்லிட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த கார்னர்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு
அந்த லேசர் லைட் எரிய நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் சைடு வைக்கும் பொழுது லைட் டிஃப்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்மியாக இருக்கும். இதை சென்டர் பாத்துக்கு அந்த கோர் பாத்துக்கு மூவ் பண்ணும் பொழுது கரெக்டாக நீங்கள் கோர் பாத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி மேக்ஸிமம் சைஸ் இருக்கும். மறுபடியும் வந்து அதை ரைட் சைட் மூவ் பண்ண, மறுபடியும் அதோட கார்னருக்கு மூவ் பண்ண, மறுபடியும் குறைஞ்சு லைட் டிஃப்ராக்ஷன் வந்து குறைஞ்சிடும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்லிட்டோட சைஸை விட லைட்டோட டென்சிட்டி பொறுத்தா லைட்டோட டிஃப்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எக்ஸ்பிரிமெண்ட்டாகவும் பார்த்துடலாம். இப்போது இந்த வீடியோவில் இது மாதிரி லேசர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இது எரியும் பொழுது இது மாதிரி நம்ம மூவ் பண்ணுறோம், சிங்கிள் ஸ்லிட்டை மூவ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு இது மாதிரி மூவ் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும். ஸோ இப்படி மூவ் பண்ணும் பொழுது அதோட ரிஃப்ளெக்ஷன் சின்னதுலேருந்து பெருசாகிறது நம்ம பார்க்க முடியும். ஸ்லிட் இப்படி மூவ் பண்ணுறோம், இது நல்லா நமக்கு தெரியும். அந்த இன்டர்ஃபியர் பேட்டர்ன் வந்து சிறுசுலேருந்து பெருசாகி மறுபடியும் அதே மாதிரி பெருசுலேருந்து சிறுசாகி மறையுது. ஸோ இங்கே வந்து ஸ்லிட் சேம் சைஸ், ஆனால் அந்த லைட்டோட டென்சிட்டி ஆர் வேவ் லென்த் அதை பொறுத்து லைட்டோட டிஃப்ராக்ஷன் சின்னதுலேருந்து பெருசாகுது, பெருசுலேருந்து சிறுசாகுது. ஸோ ஸ்லிட் சேம் சைஸ் தான். அடுத்ததாக லைட் டிஃப்ராக்ஷன்லேயே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு செட் பண்ணியிருக்கோம். இது லேசர் லைட். இந்த லேசர் லைட்லேருந்து டபுள் ஸ்லிட் ஒன்று, சிங்கிள் ஸ்லிட் ஒன்று. இந்த சிங்கிள் ஸ்லிட் வந்து ஒரு 0.5 மில்லிமீட்டர் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்குது. இது டபுள் ஸ்லிட்டும் 0.5 மில்லிமீட்டர் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 3 மீட்டர் வித்தியாசம் உள்ள ஒரு இடத்துல நம்ம லேசர் லைட்டை அடிக்க போகிறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த லேசர் லைட்டை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி சிங்கிள் ஸ்லிட் வழியாக லைட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இதோட அந்த ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5 மில்லிமீட்டர் அது மாதிரி வச்சுருக்கு. 5 மில்லிமீட்டர் ரேடியஸ். பட் இது வந்து அந்த ஸ்லிட் வழியாக போகும் பொழுது 15 சென்டிமீட்டருக்கு சிங்கிள் ஸ்லிட் வழியாக இது மாதிரி பேட்சாக வருது. இது சிங்கிள் ஸ்லிட். இப்போ டபுள் ஸ்லிட்டில் வச்சு பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. இப்போ இதே லைட்டை வந்து நான் டபுள் ஸ்லிட் வழியாக வைக்கிறேன். இப்போ டபுள் ஸ்லிட் வழியாக வச்சாச்சு. சேம் அதே தான், 17 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் சிங்கிள் ஸ்லிட் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லேசர் லைட் 5 மில்லிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த சென்டர் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி லைட்டை நம்ம பாஸ் பண்ணோம். அதில் ஒரு ஸ்லிட்டை வச்சிட்டோம், கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லிட்டை வச்சிட்டோம். அந்த ஸ்லிட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 மில்லிமீட்டர். ஸோ இப்போ இந்த ஸ்லிட்டில் அந்த லைட் டோட்டலாக வந்து பிளாக் ஆயிடும். பிளாக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்லிட்டுக்கு வெளியே லைட் வந்து ஹொரிசன்டல் டைப்பாக 0.5 மில்லிமீட்டர் லைட் மட்டும்தான் வெளியே வரும். இது நம்ம கொடுத்த இன்புட். இதுக்கான அவுட்புட் என்ன வந்திருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டரில் நமக்கு அந்த லைட் வந்து டிஃப்ராக்ஷன் ஆகிருக்கு. இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னாக நம்ம விட்டுருவோம். லைட் டிஃப்ராக்ஷன் மட்டும் 15 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இது வந்து ஒரு நார்மல் லேசர் லைட். இதை லேசர் லைட் இதோட பவராக இருந்தது அப்படின்னா இந்த 15 சென்டிமீட்டர் இன்னும் கூட அதிகமாகும். பட் நமக்கு வந்து அவுட்புட் படி பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட 300 டைம்ஸ் வந்து லாங்கராக வந்திருக்கு. ஹொரிசான்டல் டைப்பாக தானே டிஃப்ராக்ஷன் ஆகும். எப்படி வெர்டிகல் டைப்பாக டிஃப்ராக்ஷன் ஆச்சு? ஒரு லைட் டோட்டலாக இங்கே நம்ம பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ணும் பொழுது வெளியே வர லைட் வந்து ஹொரிசான்டல் டைப்பாக தான் வருது. ஸோ இந்த லைட்டோட இப்படி வெளியே வர லைட்டோட மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் எந்த ஒரு தடங்கள் எதுவுமே இல்லை, டோட்டலாக வெளியே வருது. ஆனால் சைடில் எல்லாமே நம்ம பிளாக் பண்ணிட்டோம். ஆனால் டிஃப்ராக்ஷன் மட்டும் வெர்டிகல் ஷேப்பில் டிஃப்ராக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி? ஓகே, இப்போ இது எப்படி பாசிபிலிட்டி ஆச்சு? சேம் முன்னாடி சொன்ன அதே ஆன்சர் தான் இதுக்கும். 5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு 5 மில்லிமீட்டர் டயமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு லேசர் லைட்டில் அந்த இன்னர் கோர் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இதே இன்னர் பார்த்து தான் இந்த இடத்துல. இப்போ இந்த கோர் பாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா லைட்டுடைய வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். லைட்டோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கோர் பாத்துலேருந்து இந்த ரெண்டு பகுதியும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதனோட வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும், லைட்டோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ லைட்டோட டென்சிட்டி கம்மியாக இருக்கிற பகுதி கம்மியாக டிஃப்ராக்ஷன், லைட்டோட வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக, அதாவது லைட்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதிகமான டிஃப்ராக்ஷன். ஸோ இப்படி தான் வந்து வெர்டிகல் ஷேப்பில் நமக்கு அவுட்புட் கிடைச்சது.
ஜென்ரலாக லேசர் லைட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு லேசர் லைட் வித்தவுட் ஸ்லிட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக இந்த லேயர்ஸை ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு லேயர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த லேயரில் ஜென்ரலாகவே டார்க் பிளேஸும் பிரைட் பிளேஸ் இது ரெண்டுமே இருக்கும். நம்ம ஸ்லிட் வச்சாதான் வந்து இந்த டார்க் பிளேஸும் பிரைட் பிளேஸும் இருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஸ்லிட் இல்லாமையே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி தான் இருக்கும். அது வந்து லேசர் லைட்டோட ப்ராசஸே அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இது மாதிரி ஒரு ஸ்லிட்டை நடுவில் வைக்கும் பொழுது சேம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பகுதி ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும், இந்த பகுதி டிஃப்ராக்ஷன் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அப்போ இது மாதிரி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகுது. ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா சின்ன சின்ன கோடு மாதிரி ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. பிகாஸ் இந்த பகுதி அதாவது வெர்டிக்கல் ஷேப்பில் இது ரொம்ப எலாபரேட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா இந்த சர்க்கிள் ஷேப் வந்து இந்த எலிப்டிக்கல் டைப் ஆகும். நம்ம அந்த சிங்கிள் ஸ்லிட்டில் வரக்கூடிய இமேஜெல்லாம் வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். இது வந்து இந்த சர்க்கிள் ஷேப் வந்து இது மாதிரி எலிப்டிக்கல் ஷேப்பில் ஆயிரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இது வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம். இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப எலாபரேட் பண்ணதுனால அதாவது மேலே ஹரிசாண்டலாக டிஃப்ராக்ஷன் லைட் ஆகாமல் வெர்டிகலாக டிஃப்ராக்ஷன் ஆகிறப்ப இந்த ஷேப்லேருந்து ஒவ்வொரு பகுதியும் பிரிஞ்சு வர்ற பகுதி தான் இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா, செகண்ட் மேக்ஸிமா, தேர்ட் மேக்ஸிமா எல்லாமே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். இது மாதிரி ஒரு ஷேப்ஸில் தான் இருக்கும். அது வந்து சின்ன சின்ன கோடு கிடையாது. இது மாதிரி எலிப்டிக்கல் ஷேப் அதில் வந்து பிரிஞ்சு வந்த பகுதி இருந்தால் இது எல்லாமே இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் இருக்கிறது. லேயர்ஸ் இருக்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். அப்போ இன்னும் லைட் டிஃப்ராக்ஷன் ஆகும் பொழுது அந்த லேயர்ஸ் இன்னும் தனித்தனியாக பேட்சாக வரும். ஓகே, அடுத்ததாக இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமான மல்டி சோர்ஸ் லைட். மல்டி சோர்ஸ் லைட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக லைட்டை வந்து சிங்கிள் சோர்ஸ் லைட், மல்டி சோர்ஸ் லைட்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சிங்கிள் சோர்ஸ் லைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து ஒளியுமே வந்து மல்டி சோர்ஸ் லைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூமில் கூட ஒரு டியூப்லைட் இருக்குது, ஒரே ஒரு டியூப்லைட். அந்த டியூப்லைட் இருக்கக்கூடிய வெளிச்சம் தான் இங்கே நம்ம படுது, இந்த சிங்கிள் லைட் தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது முற்றிலும் தவறானது. ஏன்னா இந்த டியூப்லைட்டோட வெளிச்சம் வந்து இந்த ரூமில் இருக்கக்கூடிய எல்லா சுவர்களையும் படுது. எல்லா சுவர்லேருந்தும் லைட் பட்டு அதோட ரெஃப்ளெக்ஷனும் இங்கே படுது. இந்த பகுதியில் லைட் பட்டு இதோட ரெஃப்ளெக்ஷனும் வேறு சுவர்களில் மற்ற எல்லா இடத்துலையும் படுது. ஸோ இது மாதிரி ஒரு செயின் லிங்க் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சிங்கிள் சோர்ஸ் லைட் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தூசு கூட இல்லாத ஒரு எம்டி பிளேஸில் ஒரே ஒரு ஒளி தெரிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து சிங்கிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் சிங்கிள் சோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான விஷயம். இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்பிளிட்மெண்ட் பண்ணியிருக்கேன், சிங்கிள் சோர்ஸ் லைட், மல்டி சோர்ஸ் லைட் அப்படின்னு. மல்டி சோர்ஸ் லைட்டில் வந்து லேசர் லைட், பைக் ஹெட்லைட், டார்ச் லைட் இது மாதிரி பிரிச்சிருக்கேன். சிங்கிள் சோர்ஸ் லைட்டில் வந்து சன்லைட், கேண்டில் லைட். ஆக்சுவலாக இது வந்து பியூர் சிங்கிள் சோர்ஸ் லைட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதோட ரிஃப்ளெக்ஷனில் கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட இதை சிங்கிள் சோர்ஸ் லைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைக் ஹெட்லைட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த பைக் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு மாதிரி ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு மோல்டு மாதிரி ஒரு சில்வர் கோட்டிங்குள்ளே ஒரு பல்பை வச்சுருப்பாங்க. அந்த பல்போட லைட் வந்து சுற்றிலும் எல்லா பக்கமும் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அப்படி படக்கூடிய ஒளி வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பகுதியில் போகிற மாதிரி அந்த அமைப்பை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு தடுப்பு வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல ஒரு புள்ளியில் படக்கூடிய லைட் அப்படின்னா அந்த லைட் வந்து இந்த பல்ப்லேருந்து வரக்கூடிய லைட் மட்டும் கிடையாது. இது மாதிரி ஆங்கிளில் ஒவ்வொரு பக்கத்துலேருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த ஒளி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒளி. ஸோ அதனால தான் இதை வந்து மல்டி சோர்ஸ் லைட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதே தடுப்பை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா அதோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு லைட்டும் வந்து ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து வர்றது. ஆக்சுவலாக ஒளி வந்து அலைகளாக இருப்பதினால் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகிறது கிடையாது. மல்டி சோர்ஸ் லைட்டாக இருக்கிறதுனால தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து உருவாகுது. ஸோ மல்டி சோர்ஸ் லைட்டில் மட்டும்தான் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகும். சிங்கிள் சோர்ஸ் லைட்டில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இருக்காது. பியூர் சிங்கிள் லைட் சோர்ஸ் அப்படின்னா அதில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னே இருக்காது.
ஸோ மல்டி சோர்ஸ் லைட்டில் இந்த லேசர் லைட்டில் பைக் ஹெட் லைட் டார்ச் லைட் இதுல எல்லாம் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். இதுல எல்லாம் வந்து எப்படி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பைக்கோட லைட்லேருந்து எப்படி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சிங்கிள் ஸ்லிட் டபுள் ஸ்லிட் ரெண்டுமே இதில் வச்சுருக்கேன். பைக்கோட லைட்லேருந்து எப்படி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள், அழகாக தெரியும். இது பைக் லைட்டில் எப்படி க்ரியேட் ஆகுது பாருங்கள். சிங்கிள் ஸ்லிட் டபுள் ஸ்லிட் பைக் லைட்டில் இருந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுறது. ஓகே, செல்ஃபோன் டார்ச்சை வச்சு நான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன். இது ஜஸ்ட் ஒரு மொபைல் தான். மொபைலில் அதில் நம்ம லேசர் லைட்டில் யூஸ் பண்ண அதே சிங்கிள் ஸ்லிட் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சிங்கிள் ஸ்லிட்டில். ஸோ செல்ஃபோன் டார்ச் லைட் இதுவும் கூட ஒன் ஆஃப் த மல்டி சோர்ஸ் லைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது மொபைல் டார்ச்சில் இருந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணுற லைட்டை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இந்த லேசர் லைட்டில் பைக் ஹெட் லைட்டில் டார்ச் லைட்டில் எப்படி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகுது அப்படின்னு. இப்போ இந்த உருவாகின இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மல்டி சோர்ஸ் லைட்டாக இருக்கிறதுனால தான் அதில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இப்போ இந்த லேசர் லைட்டுக்குள்ளே கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு பல்ப் இருக்கும். அந்த பல்போட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து அது அந்த பல்பை ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் லைட் லேசர் லைட்டுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் லைட்னு கூட சொல்லலாம். ப்ராசஸ் பண்ணி தான் வந்து அது லேசர் லைட்டாக நமக்கு வருது. ஸோ அந்த ப்ராசஸை கட் பண்ணிவிட்டு லேசர் லைட் இருக்கக்கூடிய பல்பு, இந்த பைக் ஹெட்லைட்டில் இருக்கக்கூடிய பல்ப், டார்ச் லைட் இருக்கக்கூடிய பல்ப் அதை மட்டும் தனித்தனியாக எடுத்து நம்ம அதிலிருந்து ஒரு ஸ்லிப் வெளியாக வச்சு அந்த ஒளியை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் வந்து இது மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா அதோட மல்டி சோர்ஸஸ் வந்து நம்ம டோட்டலாக கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணும் பொழுது அங்கே இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இருக்காது. எந்த பைக்லேருந்து நம்ம ஃப்ரின்ச்சஸை பார்த்தோமோ அதே பைக் ஹெட்லைட்டோட பல்பு, புது பல்பு. இதை அன்ஃபார்ச்சுனேட்லி இது எரிய வைக்க முடியல. ஏன்னா பேட்ரி இருந்தால் தான் இதை எரிய வைக்க முடியுமாம்மா. ஸோ இதோட அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இது வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. லைட் இதில் எரியாது. பல்ப் லென்த்தாக இருக்குது. ஸோ சுற்றிலையும் எரியிற மாதிரி. பைக்கோட டூம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும் சுற்றிலையும். ஸோ பல்பை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த எரியிற சைடில் இருக்கக்கூடிய லைட் எல்லாமே இதில் பட்டு டோட்டலாக ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனால் தான் இந்த மல்டி சோர்ஸ் லைட் க்ரியேட் ஆகிறது. பட் நம்ம பல்பை வச்சு இந்த பல்பை மட்டும் எரிஞ்சு இந்த லைட்லேருந்து வரக்கூடிய லைட்டில் நம்ம அந்த ஸ்லிட்டை வைக்கும் பொழுது இந்தளவுக்கு ஃப்ரின்ச்சஸ் அவ்வளோ ஃப்ரின்ச்சஸ் க்ரியேட் ஆகாது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிங்கிள் சோர்ஸ் அப்படின்னா அதில் ஃப்ரின்ச்சஸே இருக்காது. எந்தளவுக்கு நம்ம அந்த சோர்ஸஸ் அந்த மல்டி சோர்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் அந்த சோர்ஸஸ் குறைக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த லைட்லேருந்து வரக்கூடிய ஸ்லிட்டில் இருந்து வரக்கூடிய ஃப்ரின்ச்சஸ் ரொம்ப கம்மியாகும். சேம் அதே மாதிரி தான் சிங்கிள் சோர்ஸ் லைட். இப்போ இந்த சிங்கிள் சோர்ஸ் லைட்டில் சன்லைட்லேயும் கேண்டில் லைட்லேயும் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் சோர்ஸ் லைட்டு. ஜென்ரலாக சன்லைட்லேருந்து ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஓப்பன் பிளேஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது. சன்லைட்டில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எதுவுமே இல்லை. சன்லைட்டில் ஓப்பன் பிளேஸில் இருந்து செக் பண்ணும் பொழுது டபுள் லைட், சிங்கிள் லைட் ரொம்ப தெளிவாக தெரியும். இது எந்த ஒரு பேட்டர்னும் இல்லை இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்.
அடுத்ததாக கிட்டத்தட்ட சிங்கிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெழுகுவர்த்தி ஒளியை பார்க்கலாம். இந்த மெழுகுவர்த்தி ஒளி வந்து எப்படி லைட் டிஃப்ராக்ஷன் பண்ணுது, அதில் இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் வந்து உருவாகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மெழுகுவர்த்தியில் லேசர் லைட் யூஸ் பண்ண அதே ஸ்லிட்டு, சிங்கிள் ஸ்லிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஸ்லிட்டில் சிங்கிள் லைட் மட்டும்தான் வருது. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் மூவ் பண்ணாலுமே அதில் அந்த இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே இல்லை. ஓகே, அடுத்து டபுள் ஸ்லிட்டும் வைக்கிறேன். டபுள் ஸ்லிட்டில் அந்த டபுள் லைட் நல்லா தெரியுது. பட் அந்த இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கேயுமே உருவாகலை. சிங்கிள் சோர்ஸான மெழுகுவர்த்தியில் இங்கே டபுள் ஸ்லிட் வச்சுருக்கேன் நான். டபுள் ஸ்லிட்டுக்கு டபுள் லைட் தெரியுதே தவிர எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னும் உருவாகலை. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கூட செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ இதில் எப்படி இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னை வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்த்துக்கலாம். இந்த சன்லைட்டையும் கேண்டில் லைட்டையும் எந்த அளவுக்கு நம்ம மல்டி சோர்ஸ் லைட்டாக உருவாக்குறோம் அப்படின்னு நம்ம உருவாக்கி அதில் ஒரு ஸ்லிட்டை நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக அதில் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னை நம்ம உருவாக்க முடியும். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் சோர்ஸான மெழுகுவர்த்தியை முடிஞ்சளவுக்கு என்னால் மல்டி சோர்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு பைக்கோட ஹெட்லைட்டு, பல்ப் இல்லாத ஹெட்லைட் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே மெழுகுவர்த்தியோட ஒளி ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மல்டி சோர்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் சேம் அந்த லேசர் லைட்டில் யூஸ் பண்ண அதே ஸ்லிட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்னால் கேமரா கரெக்டாக எடுக்க முடியல. பட் இருந்தாலும் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறத நல்லா பார்க்கலாம். மல்டி சோர்ஸ் லைட்டில் மெழுகுவர்த்தி சிங்கிள் சோர்ஸ். ஆக்சுவலாக நான் மல்டி சோர்ஸாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நம்ம பைக் லைட் டூமில் வந்து பெருசாக மல்டி சோர்ஸ் உடனே ஆகாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றின உடனே அந்த இன்டர்ஃபியர் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இது வைக்கிறதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி ஒளியில் எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் கிடையாது. இது நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா தெரியும். ஸோ இதில் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். டபுள் ஸ்லிட். சிங்கிள் ஸ்லிட் இப்போ வச்சுருக்கேன். சிங்கிள் ஸ்லிட்டில் பார்த்திங்கன்னா அதே இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக தள்ளி க்ரியேட் ஆகுது பார்க்கலாம். பட் அதுலேயும் வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது சிங்கிள் சோர்ஸில். சிங்கிள் லைட் சோர்ஸ் மெழுகுவர்த்தியில். இப்போ மணி காலையில் கரெக்டாக 7:15 ஆகுது. ஸோ சூரிய ஒளியிலிருந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருவோம். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே டைரெக்டாக சூரிய ஒளி பட்டுருக்கு. இதுமாதிரி சூரிய ஒளி பட்டுருக்கு. இதில் ஃப்ரின்ச்சஸ் வருமா இல்லையா அப்படின்னு ஒரு செக் பண்ணிடலாம். நான் டோர் லாக் பண்ணுறேன். சின்ன ஒரு கேப் மட்டும் விட்டு லாக் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜஸ் தெரியுது. சூரிய ஒளி சிங்கிள் சோர்ஸ் லைட்டு தானே. இப்போ இதில் எப்படி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வருது அப்படின்னு நம்ம ஒரு டவுட் வரலாம். டவுட்டே வேணாம். எந்த ஒளியில் ஃப்ரின்ச்சஸ் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து ஒரு மல்டி சோர்ஸஸாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஃப்ரின்ச்சஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரின்ச்சஸ் இருக்காது.
இந்த சைடு மட்டும் ஃப்ரிஞ்சஸ் இருக்குது. இந்த ஃப்ரிஞ்சஸையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். டபுள் டோரையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிஞ்சஸ் இருக்காது. அந்த சின்ன சின்ன ஃப்ரிஞ்சஸ் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு 2 ஃப்ரிஞ்சஸ் 3 ஃப்ரிஞ்சஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. ஓகே, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம் தான். ஸோ இந்த ரூமோட ரிஃப்ளெக்ஷன் செகண்ட் லைட்டாக தேர்ட் லைட்டாக இது மாதிரி டிஃப்ராக்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த டோர்லேருந்து வெளியே ஓப்பனாக இருக்குது, இந்த இடத்துலேருந்து நான் பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி டோர் லாக் பண்ணுறேன். இதில் எந்த ஃப்ரிஞ்சஸுமே கிடையாது. இப்போ இந்த சன்லைட்டில் ஒரு சிங்கிள் ஸ்லிட் வச்சு அந்த சிங்கிள் ஸ்லிட் வழியே வர்ற லைட்டை வந்து சன்லைட்டை வந்து டபுள் ஸ்லிட் வழியாக வச்சு அதிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரிஞ்சஸாவது உருவாகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பட் சன்லைட்டில் எப்போவுமே நம்ம செக் பண்ணும்போது இது மாதிரி ஓப்பன் பிளேஸாக இருக்கிறது வந்து பெட்டர் நமக்கு. ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கு. டபுள் ஸ்லிட்டை வந்து இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கோம். இந்த டபுள் ஸ்லிட் வழியாக டபுள் லைட் மட்டும்தான் போகுது. இதில் எந்த ஒரு ஃப்ரிஞ்சஸ் கிடையாது. இந்த டபுள் ஸ்லிட் மேலே ஸ்ட்ரெயிட்டாக சன்லைட் படுறதுனால இந்த 2 லைட் மட்டும் தெரியுது. இப்போ இந்த நேரடியாக படக்கூடிய சன்லைட்டை பிளாக் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஸ்லிட்டை வச்சு அந்த சிங்கிள் ஸ்லிட் வழியாக வரக்கூடிய ஒளியை மட்டும் இந்த டபுள் ஸ்லிட் மேலே பட வைக்கிறோம். அப்போது இந்த இடத்துல ஏதாவது ஃப்ரிஞ்சஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் ஸ்லிட் வழியாக வர்ற ஒளியை வந்து டபுள் ஸ்லிட் மேலே வச்சாச்சு. இருந்தாலும் எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் இந்த இடத்துலையும் தெரியலை. ஸோ ஒரு இன்டர்ஃபரன்ஸ் லைட்டில் உருவாக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம மேனுவலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அது வந்து ஒரு இயற்கையான ஒளியுடைய ஒரு இயற்கையான பண்பு கிடையாது. ஒளி அலையாக இருப்பதனால்தான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகுது அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. ஒரு லைட்டில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை வந்து நம்ம மேனுவலாக உருவாக்க முடியும், ரிமூவ் பண்ணவும் முடியும். தேங்க்யூ.